மனசாட்சியே இல்லாத வெயிலுன்னு நான் நினைக்கிறேங்க. மண்டையை பொளக்கிற மாதிரி வெயில் அடிக்குது. தொண்டையில் சோறு எதுவுமே இறங்க மாட்டேங்குது. வெறும் இந்த தண்ணி, ஜூஸு, ஃப்ரூட்ஸு அப்படியே சாப்பிட்டு பழகிடுறோம் நம்ம சம்மருக்கு. ஆனால் அதுதான் சாப்பிடணும், பாடி டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். அதனால இன்றைக்கி நாங்கள் கடைக்கு போய் பழங்களை வாங்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோ ஒன்றும் பழம் வாங்க மாட்டோங்க. அவங்கவுங்களுக்கு என்னென்ன இஷ்டமோ அந்த பழத்தை மட்டும்தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த க்ரீன் கிரேப்ஸ் வந்துட்டு சம்மர் டைமில் சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். வேறு டைமில் வாங்குறதுக்கும் இந்த சம்மர் டைமில் வாங்குறதுக்கும் இந்த க்ரீன் கிரேப்ஸ் சூப்பராக அம்புட்டு ருசியாக இருக்கும். இது வந்துட்டு எங்கள் சிங்கரி வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அம்மா தாச்சின்னு கேட்டுகிட்டே இருக்கும். அதுக்கு அப்பப்போ கிண்ணத்தில் 2-3 போட்டு கொடுத்தோன்னா அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு உட்காந்துப்பா. அடுத்து வந்துட்டு வாட்டர்மெலன். இது எங்களுக்கு எல்லாருக்குமே வாட்டர்மெலன் வேணும். வாட்டர்மெலன் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம். அதனால வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்து வந்துட்டு எங்கள் சும்மானாக்க வந்துட்டு லிச்சி, அவளுக்கு ரம்பூட்டான், இந்த ரெட் கலர் லிச்சி, ப்ரௌன் கலர் லிச்சி, எல்லா கலர் லிச்சியும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் லிச்சி வாங்கிட்டு வந்துட்டோம். கடையில் 2-3 டேஸ்ட் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு வருவோம். நாங்கள் டேஸ்ட் பண்ணாமல் எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டோம். இந்த லிச்சி சாப்பிட்டு பார்க்கும்போது அம்புட்டு ருசியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதனால அப்படியே கொத்தோடு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்கள் சும்மாக்கு ரொம்ப பிடிக்குன்னு. ஆனால் நானும் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லாட்டி தான் நான் எல்லாருக்குமே கொடுப்பேன். இல்லாட்டி நானே சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு பொழப்பு என்னோடய பொழப்பு. எல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன், ஓகே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஃபேவரட்னு சொல்லலாம். இந்த டேட்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ கடைக்கு போனாலும் இந்த டேட்ஸ் பார்ப்பேன், டேஸ்ட் ஒன்று பண்ணுவேன், அப்புறமா வந்துட்டு காசு ஜாஸ்தி சொல்லிவிட்டு வச்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் இந்த வாட்டி தான் இது 100 ரூபிக்கு போட்டிருந்தாங்க. ஓகே நம்ம வாங்கிடலாம், இந்த வாட்டி சாப்பிட்டு நல்லா சாப்பிட்ணும் சொல்லி வாங்கிட்டு வந்த டேட்ஸ் தான் இது. இந்த டேட்ஸ் பார்க்குறதுக்கு நீளமாக இருக்கும், அதோட சீடு நீளமாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து மற்ற டேட்ஸ் மாதிரி ரொம்ப ஸ்வீட் இருக்காது, மற்ற டேட்ஸ் மாதிரி ஸ்மெல்லும் இருக்காது. இது ஒரு வகையான டேட்ஸ்ன்னே சொல்லலாம். அவ்வளோ ஆவரேஜான ஸ்வீட்லேயே தான் இருக்குது. அம்புட்டு ருசின்னு சொல்ல முடியும். சூப்பர். எனக்கு ரொம்ப ஸ்வீட் வேண்டாம்னு சொல்கிறவங்க இந்த டேட்ஸ் வாங்கி சாப்பிடலாம். சூப்பராக இருந்துச்சு, பாலிஷ் பண்ண மாதிரி செம்மையாக இருந்துச்சு. அந்த நடுவில் சொருகியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குச்சி வந்து ரியல் குச்சி கிடையாது, ஆர்டிஃபிஷியல் குச்சி. நானே இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பரவாயில்ல, டேட்ஸோட குச்சியெல்லாம் வச்சு அப்படியே கொடுத்துருக்காங்க. நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறமா பார்க்கும்போது அது டேட்ஸோட குச்சி கிடையாது, அது ஆர்டிஃபிஷியலான குச்சி வச்சுருக்காங்க உள்ளே. ஏன்னா ஆளுங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த குச்சியை வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் யாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுறதில்ல. அதனாலவே வீடியோ அப்லோட் பண்ணவே எனக்கு பிடிக்கிறதில்ல. ஆனாலும் என்ன பண்ணுறது, ட்ரை அகேன்ங்கிற மாதிரி நான் அப்லோட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். ஓகே, இன்னொரு டேட்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு அம்புட்டு ருசியான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஆவரேஜான டேஸ்ட் இது, ஆவரேஜான ஒரு ருசி தான், அம்புட்டு ருசி ஒன்றும் கிடையாது. இந்த மண்டையை பொழக்கிற வெயிலுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஐஸ்கிரீம் தாங்க. எப்போ பார்த்தாலும் ஐஸ்கிரீம், நைட் ஆனாலும் காலையில் ஆனாலும் ஐஸ்கிரீமே தின்னுட்டு இருப்பாங்க. எங்கள் சும்மானாவது பரவாயில்ல, எங்கள் சிங்கிரி சாப்பிடு பாருங்க ஐஸ்கிரீமு எப்படி சாப்பிடுதுன்னு. அப்படியே என்னோட ஹேர் அப்சர்வ் பண்ணிங்களா, முடிய பார்த்தீங்களா, ஹேர் க்ரோத் ஆகிருக்கு தானே, நல்லா கருகருன்னு இருக்குங்க. என்னோடய ஹேர் ஆயில் நிஜமாகவே ஒரு மேஜிக் பண்ணியிருக்கு. உங்களுக்கு அந்த மேஜிக் ஹேர் ஆயில் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹேர் ஆயில் வாங்கி நீங்களும் இந்த சம்மரில் ஸ்கூலுக்கு காலேஜ்க்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஹேர் க்ரோத் பண்ணிவிட்டு போங்க. இருக்கிறவங்களும் நல்லா ஷாக் ஆயிடுவாங்க. சூப்பரான ஹேர் ஆயிலும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஹேர் ஆயில் வாங்குறவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்ம க்ரோத்து, சூப்பர்.